உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 அருள் வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பது இல்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. குடிலில் பிறந்த இயேசு பாலனிலும் அவரை கையில் தாங்கிய புனித அந்தோனியாரிலும் எனக்கு மிகவும் பிரியமான சிலுவைப்பட்டியினுடைய பங்குத்தந்தை நெல்சன் அவர்களே, உதவி பங்குத்தந்தை அமலராஜ் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற தந்தை பேர் மறந்துட்டேனே, ஜேம்ஸ் அவர்களே, ரினோ தந்தை அவர்களே, அருள் சகோதரிகள் இங்கே யாராவது வந்திருக்கிறீங்களா? அவர்கள் இல்லாமலேயே ஒரு பங்கை நடத்துகிறீங்க இல்லையா? ஆமாம். ஆசிரிய பெருமக்களே, ஊர் பெரியவர்களே, நல்லவர்களே, அருமை குழந்தைகளே, இங்கே வீட்டிருக்கின்ற பள்ளிக்கு செல்லுகின்ற வளர் இளம் பருவமான உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுதும் சிரிப்பை பார்க்கும் பொழுதும் மலர்ச்சியான அந்த முகத்தை பார்க்கும் பொழுதும் இறைவனே மயங்கி விடுவார். அதே போல் இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளில் இங்கு வந்ததிலிருந்து ரோஜா மலர் மாலையை அணிவித்து சால்வை போட்டு பட்டுத்துகில் கீழே விரித்து என்னை அழைத்து வந்தீர்கள். பின்பு சிவப்பு கம்பளம் இட்டு அந்த சிவப்பு கம்பளத்தில் நாங்கள் கண்டிப்பாக நடந்து நீங்கள் கோவிலுக்கு வர வேண்டும் என்று கட்டளையிட்டீர்கள். அதன்படி வந்து அதன் பிறகு அந்த கொடிகளை எல்லாம் நாம் எடுத்து சென்று அந்த மேடையின் மீது சிலுவை மரத்தை நம்முடைய கொடிமரம் அமைந்திருக்கின்ற அந்த மேடை மீது இருந்தோம். அப்பொழுது வந்த தென்றல் காற்றில் மயங்கி போனேன். அது மேனியை தழுவி ஒரு விதமான உணர்வை உண்டாக்கியது. சொர்க்கமே இங்கே இருப்பது போல தெரிந்தது. அது எப்படி என்றால்,
ஆண்டவர் இயேசு உருமாறிய பொழுது எந்த மலையில் அவர் உருமாறினார்? கைதட்டுங்க. தாபோர் மலையில் உருமாறினார். ஆண்டவர் ஒளியின் வழியாக காட்சி அளித்ததை பார்த்த பேதுரு மயங்கி போனார், பரவசம் அடைந்தார். தன்னை அறியாமலே, என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமலே என்ன சொன்னார்? ஆண்டவரே, இங்கு 3 கூடாரம் அமைப்போம், ஒன்று உமக்கு, எலியாவுக்கு, மோசேவுக்கு. எங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இங்கே தங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இங்கே தங்கி இருக்கக்கூடாதியா, மக்களெல்லாம் சம வழியில் இருக்கிறாங்க, அவங்கள போய் சந்திக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட ஆசீர் கூறணும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆயர் இல்லத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது வழியில் நான் பார்த்தது இதுதான். கிறிஸ்மஸ் முடிந்து விட்டது, பெருவெள்ளமும் நம்மை திக்குமுக்காட வைத்து விட்டது. ஆனால் அந்த விண்மீன் விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கின்றன வீடுகளில். அந்த விண்மீன் நமக்கு வழிகாட்டும், இயேசு எங்கே இருக்கிறார் என்று நமக்கு எடுத்து சொல்லும். இருள் அங்கே இருக்க முடியாது. சிலுவை பட்டியில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வந்த இருளான அந்த நேரத்தில் சரியாக கூப்பிட்டுருக்கீங்க. டியூப் லைட் எல்லாம் போட்டு வெளிச்சம் என்று இருளையே ஓட்டி போட்டுட்டீங்க. இருள் அங்கே இல்லை. அதே போல் இந்த நட்சத்திரங்கள், விண்மீன்கள் அடங்கிய அந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டார்னு சொல்லாதான் தெரியும், ஏன்னா விண்மீன்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா அந்த ஸ்டாரில் தான் அந்த ஒளியெல்லாம் போட்டு அவங்க எல்லாரும் அந்த வீடுகளிலும் தங்களுடைய வீட்டு முனைப்புகளிலும் அதை தொங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் நம்முடைய நம்பிக்கை. நாம் நம்பிக்கை இழந்தாலும் பலவீனர்களாக இருந்தாலும் இயேசு ஒருவர் இருக்கிறார், அவரை நீங்கள் எதிர்கொண்டு செல்லுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அனைத்து பாவங்களிலிருந்தும் மீட்பார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் என்று சொல்லக்கூடிய செய்தியை அந்த ஸ்டார்கள், அந்த விண்மீன்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. அப்படி வரும்பொழுது ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு கடை, அந்த கடையிலிருந்து ஃபேண்டா, பெப்சி கோலா குடிக்கிறதுக்கு, தாகமாக இருக்கிறதுக்கு எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அம்மா ஒரு ஃபேண்டா பாட்டிலை வாங்கி தன்னுடைய மகனுக்கு வாயில் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு கால் சரியாக இல்லை, கண்ணு சரியாக இல்லை, அந்த வாய் ஒரு மாதிரி கோணி போகுது. ஆனால் அந்த தாய் அவனுக்கு அன்போடு ஊட்டுகின்ற அந்த அற்புதத்தை பார்த்து மயங்கி போனேன். அதுதான் அன்புள்ளவர்களே, இந்த விழாவும் நாம் கொண்டிருக்கின்ற பக்தியும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய அருமையான நாளில் நாம் அந்தோனியாருடைய தாட்சியை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கோடி அற்புதரான புனித அந்தோனியாருக்கு நான் 10 அடைமொழிகளை வைத்திருக்கிறேன். அவர் கடவுள் மனிதர், கரெக்டு தானா? வெரி குட். அவர் வேண்டுதலின் வித்தகர். ஜெபம் செய்கிறதுல அவரை யாரும் தாண்ட முடியாது. இயேசுவை போல நன்றாக செய்வார். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார், ஜெபியுங்கள், நம்புங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படித்தானே? மறை போதகர், கரெக்டு தானா? திருநூலை கற்றவர், சாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். திருநூலில் ஒரு விற்பனர். பேய்களை ஓட்டுபவர், கரெக்டு தானே? நோய்களை எல்லாம் நீக்குபவர், பசாசுகளை எல்லாம் ஓட ஓட துரத்துபவர், நல்நாக்கு அழியா ஒரு புனிதர். அதன் பிறகு என்ன சொல்லுவீங்க? என்னது? கோடி அற்புதர். அதைவிட மேலாக கையில் என்ன வச்சிட்டு இருக்கிறார்? இயேசுவை ஏந்தியவர், கரெக்டு தானே? மிக அருமையான பேய்களை ஓட்டுபவர், எல்லாவற்றையும் காணாமற் போனதை. எத்தனை அடைமொழி அவருக்கு, ஒரு புனிதருக்கு. இந்த புனிதர் தான் ஒரே ஆண்டில் புனித பட்டம் பெற்றவர். அன்னை தெரசாவுக்கு கூட கொஞ்ச நாள் எடுத்தாங்க, 2ஆம் ஜான் பவுலுக்கு 2 வருஷம் எடுத்தாங்க. ஆனால் அந்தோனியாருக்கு அந்த காலத்திலேயே 13ஆம் நூற்றாண்டிலேயே 13ஆம் நூற்றாண்டு 1231 இறந்திருக்கிறாரு. 1232 அவருக்கு பட்டம் கிடைத்திருக்கிறது. திருப்பட்டம் கிடைப்பதற்கு, புனித பட்டம் கிடைப்பதற்கு நல்ல வாழ்க்கை மட்டும் போதாது, வேறு எது தேவைப்படுகிறது? நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் 2 பேர் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க புனிதர் பட்டம் பெறுவதற்கு. ஆனால் அதற்கு என்ன வேண்டும் சொல்லுங்க? புதுமைகள் வேண்டும்.
புதுமைகள் செய்வதை நாம் தெள்ளத் தெளிவாக எந்தவித தயக்கமுமின்றி தடையுமின்றி தெளிவாக இது புதுமை என்பதை நாம் திருச்சபைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது புனிதங்கள் இருந்தால் கண்டிப்பாக புனித பட்டம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அந்தோனியார் இறந்து ஒரு வருஷத்தில் 15-30 புதுமைகள். அது யாராலும் சொல்லி மாளாத அந்த புதுமை. நோயினால் அந்த நோய்கள் நீக்கப்படும் என்பதற்கு மாறாக இறைவனுடைய அருளால் அந்த நோய்கள் நீங்கப்பட்டன, ஆறுதல் கிடைத்தன. எல்லாவற்றையும் மக்கள் ஒவ்வொரு நாளும் சாட்சியம் சொல்லி அதை விளக்கினார்கள். 1000க்கு மேலே சாட்சியம் இருந்தது, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. 10-15 தான் எடுத்துக்கிட்டாங்க. அதை போய் திருச்சபையிடம் சொல்லும் பொழுது திருச்சபையில் உள்ளவங்க அசந்து போனாங்க. தங்கு தடையின்றி தயக்கமின்றி அந்த புதுமைகள் எல்லாம் உண்மை என்று எண்பிக்கப்பட்டது. அவர் யாராக மாறிவிட்டார்? புனிதராக மாறிவிட்டார். இந்த புனிதர் பதுவை நகரிலே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் எங்கே இருக்கிறார்? சிலுவை பட்டியிலும் இருக்கிறார். வேற எங்கே இருக்கிறார்? ஓரியில் இருக்கிறார், புளியம்பட்டியில் இருக்கிறார். அந்தோனியாருக்கு இருக்கிற ஆண்டவருக்கு அடுத்தாப்புல, மாதாவுக்கு அடுத்தாப்புல, இயேசுக்கு கூட கிடையாது, மாதாவுக்கு அடுத்தாப்புல யாருக்கு அதிகமாக கோயில் இருக்கிறது? அந்தோனியாருக்கு தான். அந்தோனியாரை யாரும் விட்டுவிட விரும்பவே இல்லை. அவருடைய சொரூபத்தை வைத்து ஒரு உண்டியல் வைத்தால் மாதம் நிரம்பிக்கொண்டே இருக்கும். அப்படித்தானே? ஆண்டவரை விட, நம்முடைய மீட்பரை விட, நமக்கு எல்லா போதனைகளையும் தந்தவரை விட, நம்மை மாற்றி அமைத்த, புனர் அமைத்த, புதிய வழிகளை காண்பித்த நம் இயேசு தெய்வத்தை விட அதிகமாக யாரை நினச்சி பார்க்குறோம்? அந்தோனியாரை நினச்சி பார்க்குறோம். ஆனால் அந்தோனியார் யாரை நினச்சார்? இயேசுவை தான் நினச்சார். இயேசுவை வாழ்ந்தார், இயேசுவை சுவைத்தார், இயேசுவை உண்டார். அப்படியே தன்னை மறந்தார், அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுதான் புனித அந்தோனியார். அதனால தான் அவரை தாழ்ச்சியின் திருவுருவம் என்று சொல்ல வருகிறேன். தாழ்ச்சிக்கு அத்தாட்சியாக இருப்பவர் யார்? நமது ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது ஒரு மனிதனாக வந்தார். வார்த்தை மனுவானார். என்ன அருமையான வார்த்தையை அந்த அருளப்பரிடமிருந்து நீங்கள் பெற்று அதை சொல்லுகிறீர்கள். வார்த்தை நம்முடைய உடம்பை எடுத்து ஒரு மனிதனாக, கேவலமான மனிதனாக, ஏழையான மனிதனாக வந்ததே ஒரு மிகப்பெரிய செயல். அது ஒரு மறைபொருள். அதை நம்ம எண்ணி பார்க்க முடியாது. தாழ்ச்சியின் மொத்த உருவம் அங்குதான் தெரிந்தது. அவர் தம்மையே வெறுமையாக்கி மனித தன்மை பூண்டு அடிமையாகி சிலுவையில் அறையுண்டு நமக்காக மரித்தார். தாழ்ச்சியில்தான் நம்முடைய மீட்பு தொங்கிக் கொண்டிருந்தது. சிலுவை அவமானத்தின் சின்னம், சிலுவை இழிவின் சின்னம். கொலைகாரர்களையும் சண்டாளர்களையும் பாவிகளையும் தொங்க விடுகின்ற ஒரு மிகப்பெரிய சின்னம். எந்த சின்னம்? சிலுவை. அந்த சிலுவையில் தான் இயேசு இறந்தார். அப்படின்னா தாழ்ச்சி எங்கே இருக்கிறது அன்புக்குரியவர்களே? நான் என்னை விட யாரும் பெரியவர் இல்லை, அல்லது யாரையும் விட நான் பெரியவன் இல்லை, யாரையும் விட நான் பெரியவன் இல்லை என்பதை எவன் மனதில் தாங்கிக் கொண்டிருக்கிறானோ, அதன்படி வாழ்கிறானோ, அதன்படி செயல்படுகிறானோ, அவன்தான் தாழ்ச்சியை கொண்டிருப்பவன். யாரையும் விட நான் உயர்ந்தவன் அல்ல. பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், கோவிலுக்கு நீ போகலாம், ஒருத்தர் கோயிலுக்கே வராமல் இருக்கலாம், ஒருவேளை பாவியாகவும் இருக்கலாம். அந்த பாவியை விட நான் பெரியவன் இல்லை அப்படின்னு எப்பொழுது நீயும் நானும் நினைக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மிடம் தாழ்ச்சி இருக்கின்றது. உண்மையிலேயே தூயவனாக வாழ்ந்தவன் தான் பரிசேயன். அவன் போய் ஜெபித்தான், ஆண்டவரே 7 நாட்களும் நோன்பு இருக்கிறேன், உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன், என்னென்னதெல்லாம் செய்கிறேன் தெரியுமா, உனக்காக எல்லாவற்றையும் நான் கொடுத்து விடுகிறேன். ஆனால் இந்த பாவியை போல நான் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டானே, அன்னைக்கே அவன் தோத்து போயிட்டான். அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனால் பாவி என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துவதற்கு கூட நான் தகுதியற்றவன், நான் என் நெஞ்சில் அடித்து கொள்ளுகிறேன், பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான்.
பரிசேயன் நல்லவன்தான். நல்லவனாகிய அவன் பாவியை இழித்து பரிகசித்து ஜெபத்தில் அவன் சேர்த்து கொண்டானே, அன்றைக்கே அவன் உயர்ந்த நிலையில் இருந்து தாழ்ந்து விட்டான். அந்த தாழ்ச்சி எங்கே இருக்கிறது? நான் யாரையும் விட உயர்ந்தவன் அல்ல. ஒருவன் சண்டை போடுகிறான், சின்ன பையன் சண்டை போட்டால் அவன் சண்டை போடுறான், நம்மளை கொஞ்சம் தரைக்குறைவாக பேசிட்டான். பெரியவங்களா நீங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க? ஓங்கி ஒரு அறை கொடுப்பீங்க, அவன் கீழே விழுந்துருவான். அப்படித்தானே? ஆனால் அவனும் உங்களைப் போல பலசாலியாக இருந்தால் வரைவீங்களா? கையை பிடிச்சிருவான்டா, திருப்பி வெட்டி போடுவான் அப்படின்னு பயந்துருவான் இல்லையா? அப்போ நமக்கு சமமானவர்கள் எல்லாரும் அப்படின்னு தெரிஞ்சோம் அப்படின்னா திருப்பி திட்ட மாட்டோம், திருப்பி சண்டை போட மாட்டோம், அவர்களை இழிவாக நடத்த மாட்டோம். இன்றைக்கி நம்ம தெருவில் சண்டையோ அல்லது போராட்டமோ என்னதோ நடக்கிறது அப்படின்னா தாழ்ச்சி நம்மிடம் இல்லை. தாழ்ச்சி இருக்கிற இடத்தில் அமைதி இருக்கும், தாழ்ச்சி இருக்கிற இடத்தில் அன்பு இருக்கும், தாழ்ச்சி இருக்கிற இடத்தில் எல்லாம் இருக்கும். இவர் யாரை பின்பற்றி வந்தார்? நமது ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வந்தார். குடிலில் பிறந்தார் அந்த மனிதன். மனிதனாக உருவெடுத்ததே பெரிய தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியுடைய மனிதன் எங்கே பிறந்தார்? குடிலில் பிறந்தார். சத்திரத்தில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை, இருட்டில் பிறந்தார். நீங்கள் எல்லா இடத்தையும் வெளிச்சமாக வச்சுருந்தீங்க. ஆனால் இயேசுவுக்கு வீடு ஒன்றுமில்லை, விளக்கு ஏதுமில்லை, ஏழை மனிதரானார், எளிய குடிலில் பிறந்தார். வீடு இல்லை, விளக்கு இல்லை, ஏழை மனிதரானார், எளிய குடிலில் பிறந்தார். அங்கேதான் தாழ்ச்சியின் மொத்த உருவம் தெரிந்தது. குடிலில் செல்ல வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? குனிந்தே செல்ல வேண்டும். 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் குடிசைகள் எல்லாம் நம்முடைய ஊரில் இருந்தது. நான் பங்குச்சாமியாராக இருந்தேன். அப்பொழுது செல்வேன், என்னால் குனிந்து கூட அந்த வீட்டுக்கு செல்ல முடியாது. அந்த மேலே இருக்கிற ஓரை இருக்குது, இந்த கூரை இருக்குது இல்லையா, அந்த கூரையினுடைய மேல் பகுதியில் போனால்தான் நான் நிற்க முடியும், அல்லது அந்த வீட்டில் போய் நான் நிற்க முடியாது. அப்படி ஏழ்மையிலும் வறுமையிலும் வாடுகின்ற அந்த மக்களை போல இயேசு பிறந்தார். அவரை எப்பொழுது காண முடிகிறதோ, அவரை எப்பொழுது கண்டுகொள்ள முடிகிறதோ, அப்பொழுதுதான் நாம் தாழ்ச்சியுடையவர்களாக இருக்கிறோம். அந்தோனியார் அந்த மகானை பின்பற்றினார், இயேசுவை போல வாழ்ந்தார். அகஸ்தீனார் சபையில் இருந்தார். ஆனால் தரித்திரமும் ஏழ்மையும் வறுமையும் வெறுமையும் உடைய ஒரு சபையை அவர் தேர்ந்து கொண்டார். அதுதான் யாருடைய சபை? பிரான்சிஸ் அசிசியார் ஏற்படுத்திய சபை. கரெக்டு தானே? அவருடைய சமகாலத்தவர் இவர். ஓரளவுக்கு அவரால் அன்பு செய்யப்பட்டவர். பிரான்சிஸ் அசிசியார் யாரு? 20 வயசுல இவரை ஜவுளி கடையில் வச்சிருந்தாங்க. என்ன செஞ்சாரு? ஏழைகளுக்கெல்லாம் ஜவுளி துணி அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரு. பெரிய பெரிய விலை உயர்ந்த துணிகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கொடுத்து 5 நாளில் கடை எல்லாத்தையும் போண்டியாக்கிட்டாரு. அப்போ என்ன செய்தார்? ஓடி வந்து திருட்டு பயலை, வியாபாரம் செய்ய தெரியாத பயலை அப்படின்னு சொல்லி விலக்கிட்டார். உங்கள் வியாபாரமும் வேண்டாம், உங்கள் துணியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். டேய், நீ போட்டிருக்க சட்டையெல்லாம் என்னுடையது தானே, அதையும் எடுத்துக்குங்க அப்படின்னு வறுமையாக்கிட்டார். யார்? பிரான்சிஸ் அசிசி. நான் அவருடைய படத்தை பார்த்தேன். அவர் உள்ளுக்கு இருக்கிற எல்லா துணிகளையும் இறக்கிய உடனே அம்மனமாக இருந்தார். அப்போ அங்கே இருந்த பிஷப்பு ஓடி போய் தன்னுடைய துணியை கொண்டு அவரை போர்த்துகிறார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நடந்தது. அப்பாவும் வேண்டாம், அம்மாவும் வேண்டாம், உறவும் வேண்டாம், வியாபாரமும் வேண்டாம், பணியும் வேண்டாம் அப்படின்னு நம்ம போக முடியுமா இன்னைக்கு? அப்படிப்பட்ட ஒரு மகானை பின்பற்றியவர் தான் யார்? அந்தோனியார். அப்போது பிரான்சிஸ் அசிசியாரோட இவருக்கு தொடர்பு உண்டு. இவர் அந்த சபையில் சேர்ந்த உடனே ஒரு பெரிய மறையுரையாளர், ஒரு விவிலியத்தை அறிந்த ஒரு மாமன்னன், நன்றாக போதிக்கக்கூடியவன் நம்முடைய சபையில் சேர்ந்திருக்கிறான். நம்முடைய சபைக்கு பெருமை என்று மார்படித்து கொண்டவர் யார்? பிரான்சிஸ் அசிசியார். யாரை பற்றி? அந்தோனியாரை பற்றி. அந்தோனியார் பிரசங்கம் பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 5 ஆண்டுகள் அந்த சபையில் சேர்ந்த உடனே அவனுக்கு லத்தீனும் தெரியாது, மொழி தெரியாது, விவிலியம் தெரியாது,
இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க தெரியுமா? சமையல் அறையில். அப்படித்தானே? கரெக்ட் தானே? அப்போ என்னோட நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. யாரை? அந்தோனியார். அந்தோனியாருக்கு சமையல் அறையில் வேலை கொடுத்தாங்க. நீங்களும் நானும் வேலை செய்வோமா? அவங்களுடைய தலைவர் வந்து சமையல் அறையில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு நீ ரெடியாயிரு, அவங்களுடைய பாத்திரங்களையெல்லாம் நீ கழுவ வேண்டும், அடுப்படியில் சென்று நீ சுத்தம் பண்ண வேண்டும், அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைய முதல் வாசகம் எதை பற்றி கூறுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் சவுலிடம் பேசுகிறார். உன் பலிகளையும் உன் காளை மாடுகளையும் விட சிறந்தது எது? கைதட்டுங்க. இதுதான் விவிலியம். நீ கீழ்ப்படிய மறுத்தால் யாரையும் நீ கீழ்ப்படிய நிர்பந்திக்க கூடாது. கரெக்டா? நீ கீழ்ப்படிய மறுத்தால் பெரியவர்களுக்கு, நல்லவர்களுக்கு, பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிய மறுத்தால் நீயும் யாரையும் கீழ்ப்படிய நிர்பந்திக்க கூடாது. One who doesn't obey has no right to ask the other fellow to obey him. இன்றைக்கு அதுதான் பெரிய தரித்திரமாகவும் பெரிய சண்டையாகவும் பெரிய நோயாகவும் இருக்கிறது. நீ யார் என்னிடம் கட்டளையிடுவதற்கு? நீ யார்? பெரியவனா? நீ சொல்ல நான் கேட்கணுமா? அப்படி என்ற வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு யாருக்கு சொல்லுகிறார்? சாதாரண மனிதனுக்கு அதை சொல்லவில்லை. இஸ்ரவேல் மக்களை ஆண்டு வந்த பெரிய பெரிய போர்களிலெல்லாம் எதிரிகளை புறமுதுகு காட்டி ஓட ஓட விரட்டிய, அவர்களை வென்று அவர்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் திருடி கொண்டு வந்து கொள்ளை பொருளாக கொண்டு வந்த ஒரு அரசனிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலை அனுப்பி, சாமுவேலை அனுப்பி சவுலிடம் சொல்லுகிறார், என்ன செய்தாய் நீ? நான் வெற்றி பெற்றேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டேன். ஆனால் என்னோடு இருந்த அந்த போர் வீரர்கள் எல்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் எல்லாத்தையும் கவர்ந்து வந்து ஆண்டவளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அன்னை தெரசாள் ஒரு முறை 10 கோடி ஒரு ஆள் கொடுத்தாரு. அப்போ ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, அம்மா இது தீய வழியில் சம்பாதித்த காசு, இது மற்றவங்களுடைய ரத்தம் இதில் கலந்துருக்கு. அவர்களை அடித்து உடைத்து அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, அவர்களுடைய வறுமையிலும் பசியிலும் அந்த இரத்தத்திலும் சம்பாதித்த காசு, இதை வாங்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீர்களா என்று கேட்ட உடனே இந்த 10 கோடியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் நானும் சொல்லுவோமா? கொஞ்ச நாளைக்கு முன்னால் நமக்கு இந்த வெள்ளப்போக்கெல்லாம் வந்தது இல்லையா? அப்போ 2 பேர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க பங்குசாமியார்கிட்ட, எங்களுக்கு அரசாங்கம் 6000 ரூபாய் கொடுத்தது, ஆனால் எங்களுக்கு எந்தவித இழப்பும் ஏற்படவில்லை. இதை நாங்கள் அரசாங்கத்திடமே திரும்பி தந்து விடுகிறோம். அரசாங்கம் இதை யாருக்கு அதிகம் இழப்பு இருந்ததோ அவர்களுக்கு கொடுத்து உதவட்டும் என்று சொன்னார்களே, அவர்களை வணங்குகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். அப்படிப்பட்ட தாய்மார்கள், அப்படிப்பட்ட தந்தையர்கள் இங்கே இருந்தால் அவர்கள் அந்தோனியாருக்கு சமமானவர்கள். அப்படித்தானே? அந்த 6000 ரூபாயும் பிடிச்சு பறிக்கிறதுக்காகத்தான் நம்ம ஓடுவோம். அரசாங்கம் எது தரவில்லை அப்படின்னு சொல்லி நம்மிடம் தாழ்ச்சி இருக்கிறதா? ஆசை இருக்கிறதா? பேராசை, பெருநட்டம். புத்தர் சொன்னார், ஆசைதான் எல்லாவற்றுக்குமே, எல்லா அநியாயத்திற்கும் காரணம், தீமைகளுக்கு காரணம். பவுலடிகளாரும் அதைத்தான் சொன்னார், பண ஆசைதான் அனைத்து தீமைகளுக்கும் ஆணிவேர். நம்மிடம் இருக்கின்ற ஆசை எவ்வளவோ இருந்தாலும் இன்னும் அதிகமாக நமக்குத்தான் வரணும் அப்படின்ற ஆசை நம்மை விட்டுவிடவில்லை. நிறைய இடத்துல நமக்கு உதவி செய்ய முடிகிறதில்லை. 50 பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள்னாலும் பாதிக்கப்படாத 50 பேர் எங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுனால சாமியாரால் கொடுக்க முடியல. தாழ்ச்சி எங்கே இருக்கிறது? ஆசை எங்கே இருக்கிறது? அகம்பாவம் எங்கே இருக்கிறது? ஆண்டவர், குடிலில் பிறந்த ஆண்டவரை நீ குனிந்து போனால்தான் பார்க்க முடியும். குனிகிறதல் என்றால் என்ன? நீ உன்னையே வெறுமையாக்குதல், நீ பெரியவன் என்று எண்ணாமதிருத்தல், நீ வந்து ஆணவத்தோடும் ஆசைகளோடும் இல்லாமல் தூய உள்ளத்தோடும் நேரிய செயல்களோடும் நீ ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் உனக்கு தோன்றுவார்.
இல்லைங்களா? தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அத்தகைய தூய உள்ளத்தையும் மனதில் எந்த கர்வம், எந்த அநியாயம், எந்த ஆணவமும் இல்லாமல் தூய மனதாக வாழ்ந்த இந்த மனிதனுடைய கரங்களில்தான் அந்த மகான் இயேசு வந்து தோன்றினார். ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார், களைத்து விட்டார். மக்களை சந்தித்து போதனை சொல்லி இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். திருநூல் தெரிந்த புனிதர் இவர்தான். பாவங்களையும் தவறுகளையும் தகர்த்தெறியும் சுத்தியல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பறையான கொள்கைகளையும் தப்பறையான எண்ணங்களையும் எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல அறிவுரை கூறி தெளிவாக எல்லாவற்றையும் இயேசுதான் ஆண்டவர் என்று எடுத்து சொன்ன அந்த மகான் தவறுகளை எல்லாம் தகர்த்தெறியும் சுத்தியல் அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கிறது. இந்த மகான் எப்படிப்பட்டவர்? உண்மை, நீதி, நேர்மை எல்லாவற்றையும் தன்னுள் தாங்கி சென்றவர். அதனால்தான் வாழ்த்த வாயும், வாழ்த்த வாயும். வாழ்த்த வாயும்னு அர்த்தம் என்னது? தாழ்த்த சென்னியம். நீ ஆண்டவரை வணங்கணும்னா என்ன செய்யணும்? தலையை. நம்முடைய பெற்றோருக்கு முன்னால் தலை வணங்கி இருக்கிறீங்களா? சாமியாருக்கு முன்னால் நிறைய தலை வணங்குறாங்க, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒருவர் சண்டை போடுறாங்க. அப்போது சாமியார்கிட்ட தலை குனிந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல என்ன புண்ணியம் இருக்குது? அன்புக்குரியவர்களே, விட்டு கொடுக்காத பொழுது நீ வீரியம் உள்ளவனாக தெரிகிறாய். நீ ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லுகிறாய், உன் நண்பனுக்கு எதிராக செயல்படுகிறாய். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பாவிகளை நேசித்து ஆசீர்வதித்து அரவணைத்தவர். அந்தோனியாரும் அப்படித்தான். பாவிகளிடம் பாவசங்கீர்த்தனம் கேட்பார், பேய்களை எல்லாம் ஓட்டுவார். தான் பேய்களை ஓட்டக்கூடிய பெரியவன் என்று, மேஜிக் உடையவன் என்று, வல்லமை உடையவன் என்று எங்கும் காட்டிக்கொள்ளவில்லை. அதனால தான் அவரிடம் முதல் பிரசங்கத்தை கொடுக்க சொன்னார்கள். அங்கே பேசக்கூடியவர் வரவில்லை. அவரை போய் நீ பிரசங்கம் கொடு அப்படின்னு சொன்னார். நற்கருணையை பற்றி ஒரு பிரசங்கம் கொடுத்தார். பாருங்க, நற்கருணைநாதர் இயேசுவோடு தொடர்புடைய எல்லாவற்றையும் பிட்டு பிட்டு வைத்தார். திருநூலை எடுத்து அப்படியே மேற்கோள் காட்டி, மேற்கோள்களோடும் சான்றுகளோடும் விவரங்களோடும் எடுத்து வைத்த அந்த ஜெபம், அந்த சர்மன், அந்த மறையுரை மனதை தொட்டது, மக்களை தொட்டது. அந்த முதல் பிரசங்கத்திலேயே ஆயருக்கெல்லாம் அந்த செய்தி போய்விட்டது, அசிசியாருக்கு அந்த செய்தி போய்விட்டது. முதல் பிரசங்கத்திலேயே எல்லாரையும் கட்டி போட்டு விட்டார் தன்னுடைய அழகிய சிந்தனையினார். அதனால தான் இவரை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மறையியல் வல்லுனர், மறையியல் முனைவர், டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படியெல்லாம் இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இந்த பட்டங்களை எல்லாம் பெரிதும் விரும்பவில்லை. அவர் விரும்பியது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசு. அதுவும் குழந்தை இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கூட இல்லை, பெரியவர் கூட இல்லை, குழந்தை இயேசு. குழந்தை இயேசு எப்படிப்பட்டவர்? சிரிக்கக்கூடியவர். எனது உண்மையான நேர்மையான மாசற்ற உள்ளம் கொண்டவர், கபடம் இல்லை, போலித்தனம் இல்லை. அப்படிப்பட்ட இயேசுவை கையில் ஏந்தி எவ்வளவு அவர் பெரியவராக மாறிவிட்டார் பார்த்தீங்களா? அந்தோனியாரிடம் காணக்கூடிய பெரிய பெரிய செயல்களில் மிகவும் முக்கியமானது இயேசுவை ஏந்துதான். அந்த இயேசுவை ஏந்தினார். அதே போல தன்னுடைய வாயினால் ஆண்டவரை புகழ்ந்தார். ஆண்டவருடைய உண்மைகளை எல்லாம் எடுத்து சொன்னார். யாரையும் பற்றி தவறாக பேசியதில்லை, சபிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்ம கோயிலில் இருக்கிறோம். இப்பொழுது அந்தோனியாருக்கு முன்னால் நம்ம ஒரு விரதம் எடுக்க வேண்டும். என் வாயினால் யாரையும் திட்டமாட்டேன், சபிக்க மாட்டேன், அவமானப்படுத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், புரணி பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு விரதம் எடுக்க வேண்டும். கீழ்ப்படிதல் அனைத்து புண்ணியங்களிலும் மேலானது. பலிகளை விட, காணிக்கைகளை விட கீழ்ப்படிதல் தான் பெரிது என்ற அந்த விவிலிய வாக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதை நிறைவேற்றாமல் 1000 கோடி செலவழித்து நாம் மின்விளக்குகள் போட்டு, தோரணங்கள் வைத்து, அழகிய அலங்காரங்கள் வைத்து நாம் எதை கொண்டாடினாலும் பொருளற்றதாக போய்விடும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே உயிரே ஏற்றப்பட்ட அந்தோனியார் நம் அனைவரையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். தன்னிடம் உள்ள அந்த தாழ்ச்சி, தூய்மை, அன்பு,
பாவ மன்னிப்பு, மனிதநேயம் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது போல நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்வீர்கள் என்று சொல்வார். எனவே நம்புவோம், ஜெபிப்போம், எல்லாம் கிடைக்கும். இறைவனுக்கு புகழ் உண்டாவதாக. ஆமென்.